ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் 2020. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. தென் ஒன்லி மோட்டிவேட்ஸ் மீ கெட் இன் டு மோர் வீடியோ. ஓகே, டாப் 5th ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் 2020 இஸ் C#. இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதோட மெயின் கேசஸ் என்னன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் ஃபார் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இதோட கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஆனால் இப்போ 2020 டாப் 5 இடத்துல பிடிச்சிருக்கு. இதோட சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $96K தராங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதுதான் 5th மோஸ்ட் டிமாண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, 4வது பொசிஷனில் எந்த லாங்குவேஜ் இருக்குன்னா ஸ்வெட். இதை டெவலப் பண்ணது யாருன்னா கிறிஸ் லேட்னர் ஒருத்தவர். இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னன்னா iOS ஆப் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ப்ரோக்ராமிங், கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட், டீப் லேர்னிங், IoT. இதோட கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2020 மோஸ்ட் பாப்புலாரிட்டி லாங்குவேஜில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா, இதோட சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $125K கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இது 9th மோஸ்ட் டிமாண்டிங் லாங்குவேஜ்ன்றது சொல்கிறாங்க. 3rd பிளேஸில் எந்த லாங்குவேஜ் இருக்குன்னா ஜாவா. இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் கோஸ்லிங்ன்றவர் தான் டெவலப் பண்ணார். இந்த ஜாவா எதுக்கு யூஸ் ஆகுனா இட் இஸ் யூஸ் டு டெவலப் தி வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ், டெஸ்க்டாப் ஆப்ஸ் அண்ட் ஆல்சோ கேம்ஸ். இதோட மெயின் யூஸ் கேஸுன்றது பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப்மெண்ட், பிக் டேட்டா, வெப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இது கூகுள் ட்ரெண்ட்ஸில் இது லாஸ்ட் 5 இயர்ஸாக கொஞ்சம் லாஸில் தான் இருக்குது. ஆனால் 2020 இன்னமும் 3rd பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, இதோட சேலரின்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா $104K கொடுக்குறாங்க இயர்லி சேலரி. ஓகேங்களா, இது 2nd மோஸ்ட் டிமாண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் என்னன்னா JavaScript. இதை யார் டெவலப் பண்ணாருன்னா பிரெண்டன் ரிச்ன்றது தான் டெவலப் பண்ணார். JavaScript எதுக்கு யூஸ் பண்ணலான்னா டெவலப்பிங் தி ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ரௌசரில் எந்த ஆக்ஷன் நடந்தாலும் அது JavaScript யூஸ் பண்ணி தான் நடக்குது. இதோட மெயின் யூஸ் கேஸ் என்னன்னா வெப் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங், ப்ரௌசர் ஃப்ரேம் டெவலப்மெண்ட். இதோட கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா JavaScript இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக தான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சேலரின்றது பார்த்தீங்கன்னா $144K கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இதில் பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்டுன்னு 2 எண்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் மொத்தமாக கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட் லிமிட் தான் ஆகும். 2 months ஆர் 3 months தான் மேக்ஸிமம் ஆகும். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது பைத்தான். இதுதான் மோஸ்ட் டிமாண்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதுக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னா அக்கார்டிங் டு தி ரேங்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. இதோட மெயின் யூஸ் கேசஸ் என்னென்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ வெப் டெவலப்மெண்ட். இதோட கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயராக கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ 2020 இதுதான் நம்பர் 1 இருக்குது. இதோட சேலரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $120K ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகே, டாப் 5 லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ எது இதில் ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பைத்தான் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா JavaScript, ஜாவா எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு iOS டெவலப்மெண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வெட் எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு படித்து முடிக்கலாம்.